யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் NGPM SMPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். என் அன்பானவர்களே, இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காக ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக நம்முடைய பாரத நாட்டிலே நாம் இயங்குகிறோம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு சபையுமல்ல, சபையை சார்ந்த அமைப்புமல்ல, மாறாக அனைத்து சபை கிறிஸ்தவர்களோடு கரங்கோர்த்து இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு வாருங்கள் என்று எல்லா சபை கிறிஸ்தவர்களுக்கும் தரிசனம் கொடுக்கிற ஒரு அமைப்பு. ஆண்டவரின் கிருபையினாலே இதுவரையிலேயும் இந்தியா முழுவதிலேயும் 24 மாநிலங்களில் 167 மிஷனரி குடும்பங்கள் 138 விதமான ஜனங்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிக்கிறோம். நேபாள் நாட்டில் 5 மிஷனரிகள் நம்மோட பணியாற்றுகிறார்கள். அங்கே 22 விதமான ஜனங்கள் மத்தியில் நான் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறோம். இதுவரையிலையும் செய்த நற்செய்தியின் ஊழியமாக சுமார் 2772 பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி சுமார் 372 கிராமங்களில் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். இதுவரையிலேயும் 16 ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம். வருகிற சனிக்கிழமை ஹோசூர் தமிழ்நாட்டில் ஹோசூர் என்கிற பகுதியில் ஒரு ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. அதையும் சேர்த்தால் 17 ஆலயங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 11 இடங்களில் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் 55 இடங்களில் ஆலய வேலை ஆரம்பிக்கிறதற்கான ஆயத்த பணிகள் நிலங்களோடு கூட ஆயத்தமாக இருக்கிறது. பொதுவாக இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள் வட மாநிலங்களிலே மழை சீசன். ஆகவே இந்த 3 மாதம் கழித்து செப்டம்பர் இறுதியிலே நாம் கட்டுமான வேலையை துரிதப்படுத்தி விடுவோம். ஆகவே எங்களுக்கு ஏராளமான ஸ்பான்சர் தேவை, ஜோமன் இடுங்க. அதோடு கூட இன்னும் நிறைய மிஷனரிமார் அப்ளிகேஷன்ஸை கையில் வைத்து எங்களோட தொடர்பில் இருக்கிறார்கள். இந்த அலுவலகத்தில் 250 அப்ளிகேஷன் அருமையானவர்களே காத்திருக்கிறது. ஆதிவாசி பிள்ளைகள் 210 பிள்ளைங்க படிக்காங்க. இன்னும் நிறைய பிள்ளைகளுடைய அப்ளிகேஷன் என்னுடைய கரங்களில் இருக்கிறது. அருமையானவர்களே, நாங்கள் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நம்ம நாட்டில் 4 லட்சம் கிராமங்களில் இன்னும் திருச்சபைகள் கிடையாது. அங்கே எல்லாம் சபைகளை கட்ட வேண்டும் என்று ஒரு தரிசனம் பெற்றிருக்கிறோம். ஆண்டோட வருகை தாமதிக்குமே என்றால் 2030க்குள்ளாக மிஷன் இந்தியா 2030 என்ற ப்ராஜெக்ட் மூலமாக குறைந்தபட்சம் 1000 கிராமங்களில் ஆலயங்கள் கட்டிவிட வேண்டும். அருமையானவர்களே, 100 மிஷன் சென்டர்ஸ் இந்தியாவில் எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு சென்டர்ஸ் மூலமாக 100 லோக்கல் எவாஞ்சலிஸ்டை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணி ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பணித்தடங்களில் நடைபெறுகிற ஊழியங்களை அறிந்து கொள்வதற்கு மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற பத்திரிகை நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த பத்திரிகை ஆண்டுடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிறதை மனதில் வைத்து கடந்த காலங்களில் நடந்த பல சம்பவங்களை சாட்சியாக எழுதியிருக்கிறோம். மனிதனை மனிதனாக வாழ வைத்தாரே இயேசு கிறிஸ்து. இந்த மனிதனாக மனிதர்களை வாழ வைக்கிற இந்த பண்பு நிறைந்த ஊழியம்தான் இந்த நற்செய்தி ஊழியம். என் அன்புக்குரியவர்களே, கோமணம் பாய்ச்சிக்கிட்டு இருந்தவனை ஃபேண்டு சட்டை போட வைத்து, சட்டை போடாத இருந்தவனை சட்டை போட வைத்து அழகு பார்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய சாயலே உருவாக்கப்பட்டான் என்று தான் எழுதியிருக்கிறது. எல்லா மனிதர்களுக்குமே ரத்தம் சிவப்பாக தான் இருக்கும். அருமையானவர்களே, நம்ம சில குரூப்ஸை வச்சுருக்கிறோமே தவிர தாழ்ந்த இனத்தவனுக்கு கருப்பு கலர்லையும், உயர்ந்த இனத்தவனுக்கு ரெட் கலர் க்ரீன் கலர்லையும், மிடில் இருக்கிறவங்களுக்கு ரெட் கலரில் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தேவனின் படைப்பு மிக சமீபமாக தான் இருந்தது. அருமையானவர்களே, ஆகவே தான் இந்த நல்ல செய்தி நம்ம நாட்டவர்களுக்கு வேணும். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆயத்தமாக இருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் 19 பேர் மத்திய பிரதேசத்தில் பேப்டிசம் எடுத்தாங்க. இன்னும் நிறைய இடங்களில் ஆயத்தமாக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, மெய்யான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆசை, தேவை நிறைந்த ஜனங்களின் தேவைகளை சந்திக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பஞ்சாபில் நம்முடைய ஒரு விசுவாசி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார். அவருடைய வீட்டை சுற்றிலும் எங்கேயுமே தண்ணீர் கிடையாது. நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால
உனக்கு தண்ணீரும் தரமாட்டோம்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆக ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய நிலையில் இருந்த அவருக்கு இருந்த கொஞ்ச நேரத்தில் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு ஒரு சின்ன பள்ளம்தான் தோண்டினார். 10 அடி தோண்டும் போதே தண்ணீர் நீரூற்றாக பொங்கி வர ஆரம்பித்தது. ஏன் சொல்கிறேன் என்றால், இயேசுவை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் வீணாக விட மாட்டார். ஆகாயத்து பட்சிகளுக்கு போஷிக்கிறது போல, காடுகளில் பூக்கிற புஷ்பங்களுக்கு உடுத்து வைக்கிறது போல அவர் உடுத்து வைக்கிற ஆண்டவர். அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் லால்கஞ்ச் எங்களுடைய பணித்தளத்தில் ஒரு சகோதரி நடக்க முடியாதபடி முடமாக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு நிறைய மருத்துவம், நிறைய மந்திரவாதங்கள், பூஜைகள், எதுலேயுமே விடுதலையே கிடையாது. இப்படி இருக்கையிலே தான் முடவர்களை இயேசு நடக்க பண்ணுகிறார் என்கிற செய்தியை அந்த மகள் கேள்விப்பட்டார்கள். முடவர்களை நடக்க பண்ணுகிற ஒரு கடவுள் இருப்பார்னா அவர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி இந்த மகள் இயேசுவை ஏசாயா 26:3 உறுதியாய் பற்றி கொண்டதுனால அந்த மகள் இன்றைக்கு நடந்தே சபைக்கு வருகிறார்கள். இப்படி நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு போவேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டில் இந்த மாபெரும் நற்செய்தி ஊழியங்களை அறிவிக்கிறதற்கு எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர் வேணும். பார்த்துக்குங்க, ஒரு மிஷினரிக்கு 3000 ரூபா வாங்குகிறோம். ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு ஒரு பகுதி 600, முழுமையமாக படிக்க வைக்க 1200, மிஷினரி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபா வாங்குகிறோம். பணித்தளங்களில் ஆலயம் கட்ட ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய். அருமையானவர்களே, நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கோயில் கட்டுறதுக்கு 8 லட்சம் ரூபா, 600 ஸ்கொயர் ஃபீட்டில் 5 லட்சம் ரூபாய்க்கு அழகான ஆலயங்களை கட்டிவிடலாம். 3 லட்சம் ரூபாய்க்கு கட்சா ஆலயங்களை கட்டுகிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க. உங்களுடைய வீட்டில் நடக்கிற பிறந்த நாள், இன்னும் திருமண நாள், சிறப்பான நாட்களுக்கு என்று சொல்லி ஒரு காணிக்கை பெட்டி வைத்திருக்கிறோம். அதோடு கூட தொழில் முனைவர்கள் தினமும் தொழிலை ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணி, அதே போல் தங்களுடைய தொழிலை நிறைவு செய்யும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லி இதில் காணிக்கை எடுத்து வைக்கும்போது அவர்களை ஆண்டவர் நிறைவாக 1 சாமுவேல் 2:30 கனம் பண்ணி மீதமானவைகளை தொழில்துறையில் எடுக்க பண்ணுவார். ஆகவே இந்த ஊழியங்களிலே நீங்கள் உங்களை ஒரு பங்காளராக இணைத்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, விடுதி கட்டுமானங்கள் நிறைய இடங்களில் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபா. பலர் பொருத்தனை பண்ணி காணிக்கை அனுப்புகிறாங்க. நீங்களும் அனுப்புனீங்கன்னா வாடகை இல்லாமல் விடுதியை நம்ம நடத்த முடியும். அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் நேபாள் நாட்டில் இருக்கிற நம்முடைய விடுதியில் சூறை காற்று, ஒரு புயல் திடீர்னு அடித்து எல்லாம் அந்த ஷெட்டெல்லாம் தூக்கி, பாத்திரங்கள், அந்த தண்ணீர் டேங்கு எல்லாம் நசுங்கி போச்சு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஒரு அண்ணன், நான் உடனடியாக ஒரு 10,000 ரூபா தரேன், தண்ணி டேங்கு பிள்ளைகளுக்கு ஒழுங்கு பண்ணுங்கன்னு சொல்லி அறிவு நாட்டில் திரிபுரா போயிருந்தேன். நிறைய அனாதை பிள்ளைங்க, அம்மா இருந்தால் அப்பா கிடையாது, அப்பா இருந்தால் அம்மா கிடையாது, நிறைய பேருக்கு யாருமே கிடையாது. அருமையானவர்கள், அப்படிப்பட்ட குழந்தைகள் படிக்கிற இடத்துல டெய்லி 1/2 மணி நேரம் கரண்ட் இருந்தால் அந்த நாள் முழுவதும் அதுக்கப்புறம் கரண்டே கிடையாது. ஒரு அண்ணன் ஷேர் பண்ண உடனே, ஆனால் ஒரு ஜென்ரேட்டர் வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லி 10,000 ரூபா கொடுத்தாங்க. அங்கே ஒரு பெரிய ஹாஸ்டல், அது 1 ஏக்கர் நிலத்தில். அதுக்கு நம்ம ஒரு ஜென்ரேட்டர் வாங்குறதுக்கு 32,500 ரூபான்னு பேசி முடிவு பண்ணி அது விசுவாசத்தோடு வாங்கிவிட்டோம். ஆண்டவர் உங்களோட பேசுவார் என்றால் உதவி செய்யலாம். அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியத்தை முன்னேற்ற பண்ணி ப்ரொமோஷனல் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ப்ரொமோஷனல் ஒர்க்கர் தேவை. கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருச்சி, இன்னும் சென்னை, பாம்பே, பெங்களூர் போன்ற பகுதிகளில் செய்வதற்கு ஆட்கள் தேவை. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தினுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886, அக்கௌண்ட் நம்பர் 0886073000169. எங்களுடைய தொடர்பு எண் 9043867550.
9447375550. அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு என்ஜிபிஎம் என்கிற அமைப்பிற்கு 8G இருக்கிறது. நீங்கள் விடுதி போன்ற காரியங்களுக்கு 8G பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய சிறப்பு நன்கொடைகளை செலுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் யோசேபாத் என்ற ஒரு அரசருக்கு திடீரென்று ஒரு விபத்து, ஒரு ஆபத்து ஏற்பட ஆரம்பிக்கிறது. அன்றைக்கு இருந்த அம்மோனியர்களும் மோவாபியர்களும் லட்சக்கணக்காக எதிர்பாராமல் நேரங்களில் கூடி அவருடைய நாட்டை சுற்றிலும் பாளையம் இறங்கி விட்டார்கள். மற்ற அரசர்களுக்கு சொல்லி அனுப்புவதற்கு நேரம் கிடையாது, வெளியே போகவும் முடியாது, அந்த அளவுக்கு முடக்கப்பட்டு விட்டார். என்றாலும் முடங்காத ஒரு ஆண்டவரை அவர் ஆராதிக்கிறார் அல்லவா? ஆகவே உடனடியாக அவர் செய்த காரியம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, அப்பொழுது யோசேபாத் கர்த்தருக்கு பயந்து தேசமெங்கிலேயும் தேவனை தேடுவதற்கு ஆயத்தப்படுத்தினான். உபவாசத்தோடு கூட யூதா முழுவதும் கர்த்தரை தேடினார்கள் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களை, யாரெல்லாம் இயேசுவை உண்மையாய் தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் செவிசாய்க்கிற ஆண்டவர். இன்னும் 20வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசித்து பார்ப்பேன் என்று அவர் சொல்லும்போது, எங்கள் முற்பிதாக்களின் தேவன் நீர் அல்லவா, உம்முடைய ஜனங்களை விடுவிக்கிற தேவன் அல்லவா, ஆண்டவரே உம்மை எதிர்த்து ஒருவரும் நின்று வெற்றி பெற்றதில்லையே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி அவரை துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 9வது வசனத்தில் அவர் சொல்லி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இத்தனை லட்சக்கணக்கான மக்களை எதிர்த்து நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் கிடையாது, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியவும் இல்லை, முற்றிலும் முடங்கி போய் எங்கள் தேவனை ஒரு வேலைக்காரனுடைய கண் தன் எஜமானுடைய கண்களை நோக்கி கொண்டிருக்கிறது போல எங்கள் கைகள், எங்களுடைய கண்கள் உம்மை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். என் அன்புக்குரியவர்களே, வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 51:17 தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறம்பே தள்ளீர் என்று சொல்லி அது அனுபவம். இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த ஜெபத்திற்கு தேவன் உடனடியாக பதில் தருகிறார். 20வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சொல்லும்போது, யோசேபாத்தே, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு புறப்பட்டு போவார். அருமையானவர்களே, யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறோம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறதை பார்ப்பீர்கள். ஏராளமான சம்பவங்கள் சாட்சி வைத்திருக்கிறேன், சொல்ல நேரம் இல்லை, இதோடு முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஆண்டவரை ஏசாயா 26:3 உறுதியாய் பிடித்து கொண்டீர்கள் என்றால் அவர் உங்களை விடுவிக்கிற ஆண்டவர், அவர் உங்களை தப்புவிக்கிற ஆண்டவர். இந்த யோசேபாத் தேவனுடைய மகிமையையும் விடுதலையும் அனுபவித்ததினாலே அவர் செய்த காரியம், இந்த விடுதலையின் ஆண்டவர் யூதேயா நாடெங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி இந்த தெய்வத்தை பற்றி சொல்வதற்கு வேத புஸ்தகத்தை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய வேத போதகர்களை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அனுப்பினதுனால அவரை சுற்றிலும் ஒரு அமெரிக்கை, ஒரு அமைதி இருந்தது, யுத்தம் இல்லாதிருந்தது என்று சொல்லி சரித்திரத்தில் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட அமெரிக்கையும் அப்படிப்பட்ட சமாதானமும் நிறைவாய் தங்கியிருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு பலன் இல்லையே, எங்களுக்கு வேறு வழி இல்லையே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு யோசேபாத்தின் ஜெபம் இன்றைக்கு ஒரு ஊக்கமூட்டுகிற வார்த்தைகளாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். யோசேபாத்தே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிற வாசனத்தின்படி யோசேபாத் இந்த வார்த்தை விசுவாசித்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தின போது எல்லா எதிரி படைகளும் சிதறண்டு போனார்களே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் யோசேபாத்தை போல விசுவாசத்தோடு மகிமைப்படுத்தும்படி, உம்மை துதிக்கும்படி, உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா வீடுகளிலேயும் ஒரு தெய்வீக சமாதானம் நிரம்பி வழிய வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய
நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?